உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். சென்னை துறைமுகம் தொகுதியில் திமுக வேட்பாளரும் அமைச்சருமான சேகர்பாபு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் துறைமுகம் தொகுதியில் ஒட்டுமொத்த வளர்ச்சி திட்டங்களும் திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்டதாக தெரிவித்தார். முன்னதாக கூட்டணி கட்சி சார்பில் அமைச்சர் சேகர்பாபுவுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஒரு 5 ஆண்டுகள் சட்டமன்ற எதிர்க்கட்சியாக பணியாற்றியிருக்கின்றேன். 5 ஆண்டுகள் ஆளுங்கட்சியில் பணியாற்றிருக்கின்றேன். அதுவும் அமைச்சராக. எதிர்க்கட்சியில் பணியாற்றுகின்ற பொழுது போராடி பெற்ற திட்டங்கள் சிலவென்றால், ஆளுங்கட்சியில் திட்டமிட்டு பெறப்பட்ட திட்டங்கள் பல. எதிர்த்து களத்திலே நிற்பவர்கள் வசைபாடுவதை தவிர்த்து உருப்படியான திட்டங்களை எதுவும் சொல்வதில்லை மக்களிடத்தில். என்ன செய்தார்கள் இதுவரையில்? இந்த 10 ஆண்டுகள் அல்ல, ஒரு 1/4 நூற்றாண்டுகளாக இந்த துறைமுகத்தில் நான் அறிமுகமானவன். பல்வேறு கட்சி பொறுப்புகளில் பொறுப்பு வகித்து வருபவன். அவர்கள் இதற்கு முன்னால் துறைமுகத்திற்காக, துறைமுக மக்களுக்காக என்ன செய்தார்கள்? அதேபோல் எதிர்கட்சி ஆளுங்கட்சி என்று 10 வருடங்கள் நான் இங்கே சட்டப்பேரவை உறுப்பினராக பணியாற்றுகின்ற பொழுது, கொரோனா பாதிப்பு என்றாலும் சரி, வெள்ள பாதிப்பு என்றாலும் சரி, இயற்கை பேரிடர் எது வந்தாலும் இந்த மக்களிடையே மக்களின் ஒருவனாக நின்று களத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு, அது இஸ்லாமியர்கள் கொண்டாடுகின்ற ரம்ஜான் என்றாலும் சரி, பக்ரீத் என்றாலும் சரி, கிறித்துவர்கள் கொண்டாடுகின்ற கிறிஸ்மஸ் என்றாலும் சரி, அதேபோல் இந்துக்கள் கொண்டாடுகின்ற எந்த பண்டிகையாக இருந்தாலும் சரி, அந்தந்த பண்டிகை காலங்களில் அவரவர்களுக்கு என்னால் முடிந்த அளவிற்கு ஏதாவது பரிசை தொடர்ந்து வழங்கி வந்திருக்கின்றேன். உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர்.